2020ஆம் ஆண்டில் ஜனவரி 1 முதல் நாள் திங்கட்கிழமைன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஜனவரி 1 2020 அப்படிங்கிறது திங்கட்கிழமைன்னு சம்லேயே சொல்லிட்டாங்க. சரிங்களா? திங்கட்கிழமை, அதனால் மண்டேன்னு எழுதிக்கிறேன். எனில் 2020ஆம் ஆண்டு, அதே 2020ல் மே முதல் நாள், மே 1ஆம் தேதி என்ன கிழமைன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இதான் கொஸ்டின். ஃபஸ்ட்டு இந்த 2 டேட்டுக்குள்ளே எத்தனை நாட்கள் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கெல்லாம் முன்னாடி 2020ங்கிறது லீப் இயராக இல்லையான்னு கண்டுபிடிக்கணும். ஏன்னு சொல்கிறேன். இப்போ 2020 எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறேன். நீங்கள் எந்த வருஷத்தை 4ஆல் வகுத்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கட் ஆகுதோ அந்த வருஷம் லீப் இயர். 2020 நான் 4ஆல் வகுத்தா எனக்கு கம்ப்ளீட்டாக கட் ஆயிரும். அப்போ 2020ங்கிறது லீப் இயர். லீப் இயர்னால் என்ன வித்தியாசப்படுத்தும் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியணும். பிப்ரவரி மாதம் லீப் இயராக இருந்தால் எத்தனை நாட்கள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29 நாட்கள் வரும். லீப் இயராக இல்லைன்னா 28 நாட்கள் வரும். அதனால் நீங்கள் முதல்ல லீப் இயராக இல்லையான்னு கண்டுபிடிங்க. ஓகே, கண்டுபிடிச்சி எழுதியாச்சு. அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம இடைப்பட்ட நாட்களை கண்டுபிடிப்போமா. ஜனவரி மொத்தம் 31 நாள் நமக்கு தெரியும். ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா. நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, அந்த மொதல் நாளை சேர்க்கக்கூடாது. அப்படின்னா அந்த மொதல் நாளை மட்டும் தூக்கிடுங்க. அப்போ என்ன வரும், ஜனவரியில் 30 நாள் எடுத்துக்கணும். சரி, அடுத்து பிப்ரவரி மாதம் வருவோம். ஆல்ரெடி கண்டுபிடிச்சாச்சு. பிப்ரவரி மாதம் எத்தனை நாள், 29 நாள், அதையும் எழுதியாச்சு. அடுத்து மார்ச் மாதம் வருவோம். மார்ச் மாதம் எத்தனை நாள் நம்ம எல்லாருக்கும் தெரியும்ல, 31 நாள். அதையும் எழுதியாச்சு. அடுத்து ஏப்ரல் வருவோமா, ஏப்ரல் மாதம் எத்தனை நாள் இருக்கும், 30 நாள். அதையும் எழுதியாச்சு. அடுத்து மே மாதம் வரைக்கும் உண்டு. மே மாதம் அந்த ஒரு நாள் சேர்க்கணுமா கூடாதா, ஏன்னா நீங்கள் அந்த ஒரு நாளைக்கு தான் கண்டுபிடிக்க போகிறீங்க. அப்போ கண்டிப்பாக அந்த ஒரு நாளை சேர்க்கணும். அப்போ மேலே ஒரு நாள். இப்போ எல்லாத்தையும் கூட்டினா எனக்கு 121 நாள் வரும். அப்போ மொத்தமாக 121 நாட்கள் இருக்குது. நமக்கு என்ன கிழமைன்னு தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? கிழமை கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன பண்ணணும்னா, ஒரு வாரத்துக்கு மொத்தம் 7 நாள். நீங்கள் 7ஆல் என்ன பண்ணணும், அந்த மொத்த நாட்களை வகுக்கணும். வகுத்து உங்களுக்கு என்ன மீதி வருதோ அதை பொறுத்து தான் என்ன பண்ணுவோம், கிழமையை சூஸ் பண்ணுவோம். வகுப்போமா. வகுத்தா எனக்கு முதல்ல 7, அப்புறம் பேலன்ஸ் 5, 51. 7ஆல் வகுத்தா 49, மீதி 2ன்னு வருது. மீதி ஒரு வேளை வரல அப்படின்னா எந்த நாள், அதாவது திங்கக்கிழமையில தான் ஸ்டார்ட் பண்ணிங்க, திங்கக்கிழமை தான் வந்திருக்கும். மீதி 2ன்னு வந்திருக்கா. 2னா 2 நாட்களை கூட்டிக்கணும். அப்போ திங்கள், செவ்வாய், புதன். அப்போ புதன்கிழமை அப்படிங்கிறத ஆன்சர். ஓகேவா?